சாகுமுறை குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் சாகுமுறை சிறையில் அடைக்க சிபிஐ தரப்பில் முறையிடப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். வழக்கில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட ஒருவர் கூட பிறல் சாட்சிகளாக மாறவில்லை என்றும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் தைரியமாக முன்வந்து சாட்சியம் அளித்திருப்பதாகவும் ஒரு முக்கிய தகவலை தெரிவித்திருக்கிறார். சாட்சிகள் அடிப்படையிலும் விஞ்ஞானபூர்வமாகவும் அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக வழக்கறிஞரின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மேம் வணக்கம். வணக்கம். தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நண்பகல் 12 மணிக்கு தண்டனை விவரம் வெளியாக இருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கா மேம்? சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. மரண தண்டனை விதிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் நாம் அந்த பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பெண்கள் எந்த அளவிற்கு கதற 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 சீரழிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. சட்டத்தில் எனக்கு ஒன்றை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதாபிமானம் இல்லாத செய்த குற்றத்திற்கு மனிதாபிமானத்தோடு தண்டனை கொடுக்க முடியாது. அதே மாதிரி இதுல இன்னொன்றையும் கோரிக்கை வைக்கிறார்கள். என்னவென்றால் வயதை காரணம் காட்டி சலுகை அளிக்க வேண்டும் என்று. அதை என் 1% கூட நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். வயதை வைத்து தானே இந்த குற்றத்தை நீங்கள் செய்கிறீர்கள். செய்துவிட்டு வயதை வைத்து எந்த சலுகையும் கேட்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. ஆக சட்டத்தில் இருக்கின்ற சில சலுகைகளை வைத்து எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் நான் செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இன்னொன்று, இந்த வழக்கில் இன்னொன்று நாம் பாராட்டுக்குரியது, பெண்கள் எல்லோரும் மிக துணிச்சலாக வந்து தடயங்களை சொன்னது. இன்னொன்று, அழிக்கப்பட்ட தடயங்கள் எல்லாம் தொழில்நுட்பத்தை வைத்து மீட்டெடுக்கப்பட்டது. ஏனென்றால் எல்லா குற்றவாளிகளும் செய்துவிட்டு தடயங்களை அழித்து விடலாம், நாம் சுதந்திரமாக நடமாட முடியலாம் என்றதற்கு முடிவு கட்டி இருக்கிறது இந்த தீர்ப்பு என்று தான் சொல்லணும். இன்னொன்று, பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு வழங்கிவிட்டது, அவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டது என்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைப்பதற்கும் மனநலத்தோடு அவர்கள் வாழ்வை முன்னெடுப்பதற்கும் அவர்களுக்கு விடுபட்ட படிப்பு மேற்படிப்பு செய்வதற்கும் எல்லாவற்றிலும் அவர்கள் மறுவாழ்வு பெறும் அளவிற்கு, ஏனென்றால் அவர்கள் சமுதாயத்தில் எல்லோரையும் விட அதிக பாதிக்கப்பட்ட பெண்கள், அவர்களை ஒரு இன்னொரு கன்சிடரேஷனோடு அவர்களை வாழ்வை அணுக வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. மேம், நீதிமன்றம் வழங்க இருக்கும் இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டையே உலுக்கி இந்த பாலியல் வழக்குல அதிகபட்ச தண்டனையா என்ன இருக்கக்கூடும் மேம்? இல்ல, அதிகபட்ச இப்ப நிர்பயா வழக்கில் இருந்து நாம் பார்த்தது அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை தான் இருக்கணும். இப்போ சில மனிதாபிமானவர்கள் உடனே மனிதாபிமானத்தோடு அணுகணும் அப்படின்லாம் சொல்றது உச்சபட்ச தண்டனை கொடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கான. இல்லைன்னா இன்னொன்று அவர்கள் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ளலாம். ஏன்னா மரண தண்டனை என்பது அவர்கள் வாழ்க்கையை முடித்து விடுவது. ஆனால் கடைசி வரைக்கும் அனுபவித்து சாக வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அனுபவித்து சாக வைத்திருக்கிறார்கள் பெண்களை என்பதும் நமக்கெல்லாம் தெரியிருந்தோம். அதனால தண்டனைகளில் மனிதாபிமானமோ சலுகையோ இருக்கக்கூடாது என்பது எனது கருத்தாக இருக்கு. குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்புல ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. சிபிஐ தரப்பு வாதத்தை கோவை மகிழா நீதிமன்றம் ஏற்க வாய்ப்பு இருக்கா, அல்லது இந்த தண்டனை தளர்த்தப்பட வாய்ப்பு இருக்கா மேம்? இல்ல, அதுதான் எனக்கு சட்ட ரீதியாக தீர்ப்பு வர்றதை பற்றி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பட் 2 விதமான தண்டனைகள் தான் கொடுக்கணும். ஒண்ணு மரண தண்டனை, இல்லை என்றால் சாகும் வரை ஆயுள் தண்டனை. சிறையிலிருந்து செத்து போனோம், அவ்வளவுதான். ஏன்னா அவர்களுக்கு வாழ்க்கை சீரழித்தவர்களுக்கு வெடி வாழ்க்கை இருக்கக்கூடாது என்பது தான் கருத்தா இருக்கும். இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக அது இருக்கும். பெண்களை கை வைப்பது மட்டுமல்ல, கெட்ட எண்ணத்தில் பார்க்க கூட கூடாது என்ற அளவில் தண்டனை இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நன்றி மேம், உங்களது கருத்துக்கும் உங்களது நேரத்துக்கும் நன்றி.